ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வேஸ் ஓடிடியில் வெளியான வீரப்பன் தி பேண்டிட் கிங் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். விஜிதா ஒரு கிரைம் சைக்காலஜி போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்காங்க. இவங்க புனித் ராஜ்குமாருடைய இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வீரப்பனால கடத்தப்பட்டதுக்கு காரணம் அவர் வச்சிருந்த பிசினஸ் டீல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விஜிதா வீரப்பனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு உண்டாகுது. வீரப்பனை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட அவங்க பேட்டி எடுத்து என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ் உடைய டைரக்டர் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸை ஒரு படமா வந்து 2013 எடுத்திருப்பாரு. அந்த படத்தை வனயுத்தம் அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் அட்டஹாசா அப்படின்ற பேர்ல கன்னடத்திலயும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவர் எடுத்த ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் இருக்கும். அதை 3 சீசனா ஸ்பிளிட் பண்ணி இப்போ முதல் சீசனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வீரப்பன் ஸ்டோரி பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அத்தன்டிக்கா வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல இதுக்கு முன்னாடி வந்த டாக்குமெண்ட்ரிஸ்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிருப்பாங்க. புதுசா எதுவுமே இருக்காது. வனயுத்தம் படத்துல இருந்து ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்சிகள் நிறையவே இந்த சீரிஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸே பாத்தீங்கன்னா 2013 எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ் அப்படின்றதுனால எல்லாமே அவுடேட்டட் ஆக்டர்ஸ் ஆகும். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏஜ் ஆயிட்டாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியும். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காமிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே சீசன் 1ல அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்ல. விஜிதா ரோல்ல பாத்தீங்கன்னா டைரக்டருடைய பொண்ணே நடிச்சிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல டாக்டர் ராஜ்குமார் எப்படி கடத்தப்பட்டார் அப்படின்றத ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வீரப்பனுடைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல எந்த மாதிரியான லைஃப் அவர் வந்து லீட் பண்ணார் அப்படின்றத இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஃபீல் தான் தருது. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு பதிலாக கோசே முனுசாமி வீரப்பன் அப்படின்ற சீரிஸ் இருக்கும். அந்த சீரிஸ் நீங்க பாருங்க, அது ரொம்ப அத்தன்டிக்கா இருக்கும். அந்த சீரிஸ் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். லிங்க் ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த சீரிஸ் உடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான இருந்தாலுமே வாலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீரப்பன் தி பேண்டிட் கிங் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.